ஒரு அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுதோ, அதை எல்லாத்தையும் நாங்க சொந்த காசுல, திரள் நிதி வாங்கல. அரசாங்கம் மத்தவங்ககிட்டருந்து வாங்கி வரியில வாங்கி பண்ணல. ஒவ்வொருத்தரும் விஜயண்ணா அவர் உழைச்சலேருந்து, களத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர்லேருந்து, ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறவர்லேருந்து, அவங்கவங்க உழைப்புல இருக்கிற காசுல ஒரு பகுதி மிச்சம் பண்ணி, விலையில்லா விருந்தகம். சாப்பாடு போடுறதுல ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க முதல்வரை தான் கேட்கணும். சத்துணவுல சாம்பார போட்டுட்டு ஸ்டேஜில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஆஹாஹா ஓஹோஹோ இந்த மாதிரி சாம்பாரை நான் எங்கேயுமே பார்த்ததில்லைன்னு ப்ரமோட் பண்ணது யாரு? அப்ப விலை இல்லாம அந்த விருந்தகம் 33 வருஷமா சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம்னா நாங்க அதை சொல்லி காமிச்சோமா? படிப்பகம், எழுத்தறிவித்தவன் இறைவன். அரசாங்கம் இலவசமா பள்ளிக்கூடம் நடத்தணும். ஆனா நம்மளோட ஜிஆர் ரேஷியோ எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் மூடப்படுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். 30 வருஷமா எந்த ஒரு காசும் வாங்காம ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கு இலவசமா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பயிலகம், விழியகம், உறுப்பு தானம், கண் தானம், குருதியகம். அதை பத்தி பக்கத்து ஸ்டேட்ல படம்லாம் எடுக்கிறான். ஒரு எமர்ஜென்சினா தமிழ்நாட்டில் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு ஃபோன் பண்ணா எப்படி வந்து ரத்தம் கொடுப்பாங்க, எப்படி காப்பாற்றுவாங்கன்னு தெரிஞ்சு பக்கத்து மாநிலத்தில் படம் எடுக்கிறான். நம்ம ஊர் மாநிலத்தில் சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி முட்டைப்பால் ரொட்டி திட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 15% குழந்தைகள் மால்நரிஷ்ட், போதுமான சத்து இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஊரில் நல்லா சாப்பாடு இருக்குது, எல்லாம் தெம்பாக இருக்கிறோம், என்ன மாதிரி கொழுகொழுன்னு இருக்கோம். இல்லை, 15% குழந்தைகள் மால்நரிஷ்ட், போதுமான சத்து இல்லை சாப்பாட்டில். 30 வருஷமா எங்கெங்கெல்லாம் குழந்தைங்க மால்நரிஷ்டாக இருக்கிறாங்களோ வாரம் முட்டைப்பால் ரொட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி ஊட்டச்சத்தான உணவுகளை கொடுக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எதுக்கும் ஐயா நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனா இதை தமிழ்நாட்டில் இதை செய்வதற்கு பல என்ஜிஓக்களே இருக்காங்க. கட்சியை ஆரம்பிச்சு 2 வருஷத்துல என்ன பண்ணீங்கிறதா கேள்வி. சூப்பர். அரசு இத்தனை வருஷமா ஆண்ட அரசுகள் செய்யாத கொடுமையில நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் செய்ய வேண்டிய நிலைமை. அரசு ஒழுங்கா செயல்பட்டா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் எதுக்குன்னே தேவை? தத்துணம் ஏன் போடுறீங்க? அரசாங்க வேலை இல்லை, கட்சி வேலை இல்லை, விட்டுருங்க. என்ஜிஓ போட்டோம். தூய்மை பணியாளர்களுக்கு டிஃபன் கொடுத்தது ஏன் கொண்டாடுறீங்க? வாயில வைக்க முடியல அந்த சாப்பாடு, அது வேற கதை. ஏன் போடுறீங்க? சாப்பிட வழி இல்லாம இருக்கிறான்னு அரசு அங்கீகாரம் கொடுக்குதுன்னு ஒத்துக்கிட்டுமா? அப்ப அரசாங்கம் வரி காசை எடுத்து இதை பண்ணுது, சொந்த காசு இல்ல. உங்களுக்கு கொடுத்த 1000 ரூபா 3000 ரூபா எதுவும் யாரோட சொந்த காசு இல்லை. ஆனா இங்க பண்ற ஒன்னொன்னு ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநரும் சொந்த காசுல சம்பாதிச்சு செலவு பண்ணிட்டு இருக்கான். இந்த வித்தியாசம் தான் மற்ற கட்சிகளுக்கும். நாங்க வந்தா செய்வோம், திரள்நிதி வாங்கி செய்வோம், நாங்க கையில் இருக்கிறத மிச்சம் பண்ணி செய்வோம். இவ்வளவுதான் வித்தியாசம். இப்படி ஒரு கட்சி, இப்படி ஒரு இயக்கம் அரசியல் வந்திருக்குன்னு நான் சொல்றேன். அரசியலோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதுக்காக இதை சொல்றேன்.